கூயவனே படைப்பின் காரணனே. ஐயா, பல காலங்களுக்கு முன்னே, பல மாதங்கள் ஆண்டுகளுக்கு முன்னே என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா, வெளிநாட்டுக்கு போன சம்பாதிச்ச எவ்வளவு மேன்மையா சம்பாத்தியங்கள், ஆனால் எவ்வளவா சம்பாதிச்சனோ அவ்வளவு சம்பாத்தியங்கள் மேன்மைகள் எல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில் பார்த்து அப்படியே தலைகீழாக போச்சுங்க. என் வாழ்க்கையெல்லாம் உடைஞ்சு போய் குடும்பத்திலேயே சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், உடைஞ்சு உருக்குலைஞ்சு போயிருக்கேன். எனக்கு என்ன செய்யனே தெரியல. தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு சொன்னார், இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு. நான் உருவாக்குகிற தேவன் மறுபடியும் மறுபடியும் அன்பு பிள்ளைகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்களானால், கதறிக்கொண்டிருப்பார்களானால், என் வாழ்க்கை முற்று பெற்றது என்று எண்ணிக்கொண்டிருப்பார்களானால், ஐயோ என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு நினைச்சுக்கிட்டு இருப்பார்களானால், என் வாழ்க்கையில் இனிமேல் இழந்திருக்க மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்களானால், அவர்களுக்கு சொல்லு, ஒரு சந்தர்ப்பத்தை கூட நான் அவர்களுக்கு கொடுக்கிற தேவன் நிச்சயமாகவே மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களை என் நிலையிலே தன் வாழ்க்கை இல்லாமல் ஆயிற்றோ அதை பார்க்கலும் 1000 மடங்கு மேன்மை நிறைந்ததாய் உருவாக்குவேன் என்று என் பிள்ளைகளை பார்த்து சொல்லு என்றார். கர்த்தராகிய ஆவியானவர் இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற, வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாய் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்னவென்றால், தேவனுடைய பிள்ளையே, மறுபடியும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மறுபடியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை என் ஆண்டவர் கொடுப்பாரா? அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் யெகோவா உசேன், நான் உருவாக்குகிற தேவன், நான் உங்கள் பிதா, உன் தகப்பன், நான் உன்னை மறுபடியும் உருவாக்குகிற தேவன். மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கொடுக்கிறேன். ஐயா, வாழ்க்கையில எந்த நிலையிலிருந்து தவறி இருந்தாலும், எந்த நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்திருந்தாலும், தாட்சி அடைந்திருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காதே, திகையாதே, மறுபடியும் ஒரு வாய்ப்பை உனக்கு நான் கொடுக்கிறேன். ஐயா, எல்லாம் மேன்மைகளா இருந்த காலத்தில், ஐஸ்வர்யமெல்லாம் பெருகி இருந்த காலத்தில், சம்பத்தெல்லாம் நிறைஞ்சிருந்த காலத்தில், என் வாழ்க்கையில் நான் சிந்திச்சு கூட பார்க்கல. எல்லாம் சம்பிரயமாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது, நமக்கு என்ன குறைச்சல் என்று நினைச்சுக்கிட்டாங்க. என் வாழ்க்கையில் நினைச்சு பார்க்காத நேரத்தில் நஷ்டங்கள், கஷ்டங்கள் படிப்படியா எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போய் போச்சு. நினைச்சே பார்க்கல. அன்னைக்கு கை நிறைய சம்பாதிப்பாங்க, வீட்டுக்கு வரும்போது கை நிறைய பணம் இருக்கும், சம்பாத்திய செல்வம் இருக்கும், எவ்வளவு சொத்து இருந்துச்சு, எவ்வளவாய் சொந்த விளைச்சல் பலன், எவ்வளவு மேன்மைகள் விளை பலன்கள் இருந்தது. எனக்கு அதெல்லாம் இல்லை. ஏதோ சில என் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்விலே நான் சிந்தையற்று போய் சில தவறுகளினாலே, என்னுடைய வாழ்விலே சில கவனக்குறைவுகளினாலே, என்னுடைய வாழ்விலே நான் மிக கருத்தாய் சிந்திக்க வேண்டிய சிலவற்றில் தவறி போனதினாலே எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போச்சு என்ற நிலையில் இனிமே தெய்வம் கூட என்னை திரும்பி பார்க்க மாட்டாரியா, கர்த்தர் கூட எனக்கு குரல் கொடுக்க மாட்டாரியா, கர்த்தர் கூட எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரியா என்று தானே யோசிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நான் பிதா, உன் தகப்பன், மறுபடியும் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். உன்னை உருவாக்கி, உன்னை சீர்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை பூப்பூத்து காய்த்து கனிதர செய்து, உன்னை விலை உள்ள மகத்துவமான பாத்திரமாய், மேஜையில் வைக்கப்படும் பாத்திரமாய் மாற்றுவே. நம்பிக்கை இருந்தா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கூயவனே, கூயவனே
படைப்பின் காரணனே